வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் உள்ள ரெண்டாவது கேம் நம்பர் 2 டிங்லரன் ஒயிட்டை வச்சு விளாண்டு குகேஷ் பிளாக் வச்சு விளாண்ட கேம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கேமில் வந்து டிங்லரன் வந்து ஒயிட்டை வந்து வின் பண்ணிட்டாரு. அந்த கேம் அனாலிசிஸ் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த கேமோட அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அந்த கேம் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் கேம். அந்த கேமுக்கு ரொம்ப ஆப்போசிட்டான டைப் ஆஃப் கேம் வந்து இது. ரெண்டு பிளேயருமே வந்து கரெக்டாக விளாண்டாங்க. யாருமே வந்து பேசிவாக விளாடலை. ரெண்டு பேருமே வந்து அதுக்காக ரொம்ப சூப்பர் அக்ரெசிவாக விளாடலை. ரெண்டு பேருமே கரெக்டாக விளாண்டாங்க. பொசிஷனலி கரெக்டாக விளாண்டாங்க. டிங்லரன் E4 வச்சார். குகேஷ் பிளேட் E5. இப்போ இந்த மூட பாயிண்ட்ஸ் என்னென்னா வந்து இது வந்து ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஓப்பனிங் இது. இந்த மூட பாயிண்ட் என்ன வந்து இவர் வந்து இந்த ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டார். அவர் வந்து இந்த ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டார். இது நிறைய தடவை நாங்கள் ஒரு மோர் தென் லேக்ஸ் ஆஃப் டைம் நாங்கள் வந்து சொல்லியிருப்போம். குயின் வந்து வெளியே வரோம், இந்த பிஷப் வந்து வெளியே வரோம். அதே போல் வந்து அவங்களுக்கும் பிளாக்குக்கும் இந்த குயின் வெளியே வரலாம், இந்த பிஷப் வெளியே வரலாம். பட் இந்த செஸ் கேமில் வந்து குயின் ஓப்பனிங்கில் எடுத்துகிட்டு வரது நல்ல ஸ்ட்ராட்டஜி கிடையாது, நல்ல ஐடியா கிடையாது. பட் ஐம் டெல்லிங், இந்த ஸ்கொயர்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. மெயினாக வந்து இந்த ஸ்கொயரை வந்து பிளாக் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஒயிட் ஸ்கொயரில் இந்த ஸ்கொயரையும் பிளாக் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஒயிட் கேம்பில். இந்த ஸ்கொயரையும் பிளாக் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஒயிட் கேம்பில். நம்ம வந்து ஆப்போனண்ட் சைடில் எந்தெந்த ஸ்கொயர்லாம் கண்ட்ரோல் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து செஸ் கேமில் வந்து ஸ்பெஷல் ஸ்கொயர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒயிட் வந்து இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. யார்கிட்ட? பிளாக் கேம்பில். இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ பிளாக் கேம்பில் இவ்வளோ ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் அவன் பிளாக்கும் வந்து அதே மாதிரி ஆப்போனண்ட் கேம்பில் வந்து அதே நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நம்ம இப்படி ஆப்போனண்ட் ஸ்கொயர்ஸில் கண்ட்ரோல் பண்ணுற ஸ்கொயர்ஸை வச்சு தான் பேசிவாக விளாடுதாங்களா ஆக்டிவாக விளாடுதாங்களான்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு பேருமே வந்து ஆக்டிவாக விளாடுதாங்க. ரெண்டு பேருமே எந்த ஒரு ரொம்ப ஓவர் ஆக்டிவாக சர்ப்ரைசிங் மூலம் விளாடலை. நான் நைட் F3 நம்ம பார்த்தாலே தெரியும். ஆல்ரெடி டோல்டியூ நம்ம இப்போ ஆல்ரெடி சொன்னது தான். இந்த பான் அட்டாக் பண்ணிதாரு. இப்போ இந்த பான் அட்டாக் பண்ணி இந்த ஸ்கொயரையும் அட்டாக் பண்ணிதாரு ஆப்போனண்ட் கேம்பில். பிளாக் வந்து இங்கே வச்சுட்டாங்க. இப்போ பிளாக் என்ன பண்ணுதாங்கன்னா வந்து அவங்களும் ஆப்போனண்ட் கேம்பில் வந்து இந்த ஸ்கொயரையும் அட்டாக் பண்ணுறாங்க ஒன் மோர் டைம். அதே டைம் அவங்க கேம்பில் வந்து இந்த ஸ்கொயரை வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் மூவ். ஸ்கூல் பாய்ஸ் ஓப்பனிங் இப்படி விளாடுறது வந்து ஸ்கூல் பாய்ஸ் மத்தியில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லாருமே செஸ் விளாட படிக்கும்போது வந்து இந்த மாதிரி விளாண்டு செஸ் விளாட படிக்கணுங்கிறது மோஸ்ட் ஆஃப் த கோச்சஸோட சஜஷன். ஏன்னா இப்படி விளாண்டு படிக்கும்போது தான் வந்து கரெக்டான செஸ் கேம் வந்து தெரியும். இதில் வந்து பெரிய டாக்டிக்கல் ட்ரிக்கோ இல்லை மைண்டு கேம்லாம் இல்லை. இதில் வந்து நமக்கு பியூராகவே தெரியும். இதில் என்ன இருக்குன்னா வந்து இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கேமில் என்ன இருக்குன்னா வந்து பியூர் சிம்பிளாக இருக்குது. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீ என்ன அட்டாக் பண்ணுத, நான் உனக்கு திரும்ப டிஃபெண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் செஸ் லேர்னிங். இப்போ அடுத்து வந்து பிஷப் C4. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஓப்பனிங், ஃபேமஸான மூவ். எவ்வளோ ஃபேமஸ்னால் வந்து ஒரு 17th செஞ்சுரியிலேருந்தே அதுக்கு முன்னாலேருந்தே கூட இந்த ஓப்பனிங் வந்து ரொம்ப ஃபேமஸான ஓப்பனிங். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். செஸ் வந்து கரண்ட் கண்டுபிடிக்க முன்னால், இன்ஜின் கண்டுபிடிக்க முன்னாலேருந்தே செஸ் பிளேயர்ஸ் வந்து செஸ் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம செஸ் கேமோட யூசேஜும் வந்து நிறைய ஆள்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதில் தெரியலாம் நான் சொல்லுவேன். செஸ் நல்லா விளாடுறதுனால பிள்ளைங்க வந்து காம்ப்ளெக்ஸாக திங்க் பண்ணுவாங்க. அவங்க ஹையர் கிளாஸ் போகும்போது அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வந்து நம்ம இதில் வந்து சூடோ மோட்டிவேஷன் கிடையாது. சூடோ மோட்டிவேஷன்னா பொய்யா மோட்டிவேட் பண்ணுறது இதெல்லாம் கிடையாது. செத்து போனவனை கூட பார்த்து நீ பொழைச்சிக்கிடுவ, செத்து போனவனை பார்த்து நீ பொழைச்சிக்கிடுவான்னா எந்திரிச்சு வந்துடுவான். அந்த மாதிரி பேசுகிற அந்த ஒரு பொய்யான ஹியூமனிட்டிக்கு எதிரான பொய்யான இந்த கருத்து பரப்புதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. இப்போ மேக்னஸ் கார்ல்சன் கூட நேற்று சொல்லியிருப்பார். நேற்று அந்த குகேஷ் கேம் பற்றி என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்து அவன் வந்து குட் டிசிஷன் வந்து எடுக்கலை. ஹீ ஃபெயில் டு மேக் அ குட் டிசிஷன். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து அவர் வந்து அந்தளவுக்கு கரெக்டாக வந்து பதில் சொல்லலை. அவர் வந்து கான்ஃபிடென்ட் இருக்க மாதிரி காட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதனால் செஸ் கேம் வந்து இது ஒரு மாதிரி இது இட்ஸ் குட் ஃபார் சோசியல், ஒரு ஹியூமனிட்டிக்கே வந்து இது ஒரு கிஃப்ட் மாதிரி செஸ் கேம் மாதிரி. ஒரு 400 வருஷமாகவே அதுக்கு முன்னால் இருந்தே கூட இந்த ஓப்பனிங் ஃபேமஸ்ஸு. இப்போ இந்த பிஷப் வந்து இந்த டயகனலில் கண்ட்ரோல் பண்ணுது. இதுக்கு பேர் இட்டாலியன் டயகனல் பேர். நம்ம வந்து ப்ராக்ரஸ் உருவாக்குறோம்.
இப்போ இந்த பிஷப் வந்து இந்த ஸ்கொயர் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஆனால் இந்த பிஷப் வந்து ஒன் கேன் சி என்ன பண்ணுது, ஆப்போனண்ட் ஸ்கொயரில் இந்த ஸ்கொயர் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ இந்த பிஷப் வந்து ஆப்போனண்ட் கேம்பில் இந்த ஸ்கொயர் இதை தான் கண்ட்ரோல் பண்ணுது. இது வந்து ஆனால் இம்பார்ட்டன்ட் ஸ்கொயரில் ஒயிட் கண்ட்ரோல் பண்ணுற ஸ்கொயர்ஸ் வந்து இம்பார்ட்டண்டான ஸ்கொயர். இந்த மாதிரி ஸ்ட்ராங் மூவ்ஸ்லாம் உங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் கையிலேருந்து போகும்போது தான் அதோட வேல்யூவே வந்து கிடைக்கும். இப்போ நான் இந்த மாதிரி மூவ்ஸ்லாம் என்னோட சீனியர் பிளேயர்ஸ் அவங்க விளையாடும்போது அது எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு சைக்காலஜியோட ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பிஷப் C5 அவங்களும் அதே பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளும் அதே மாதிரி மூவ் பண்ணிட்டு நம்மளும் என்ன சொல்லலாம்னா வந்து நானும் அதே மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன். இப்போ அவனும் அதே ஸ்ட்ராங் ஆப்பரண்ட் கேம்பில் இந்த ஸ்கொயர்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ பிஷப் வந்து இப்போ இங்கேயும் கண்ட்ரோல் பண்ணுது, இங்கேயும் கண்ட்ரோல் பண்ணுது. கைண்ட் ஆஃப் அண்ட் டியூயல் ரோல். இதுக்கு பேர் தான் வந்து என்ன டெவலப்மெண்ட். நான் சொன்ன மாதிரி ஸ்கொயர் கண்ட்ரோலில் வந்து ரெண்டாவது பாயிண்ட் வந்து இது முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம பீசஸ்லாம் வெளியே எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் வி கேன் கோ ஃபார் த அட்டாக். அதுதான் நான் காமெடியாக சொல்லியிருப்பேன். ஆலமரத்துக்கு போய் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் ஐயனாரே பிடிச்சிதான் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக. இப்போ வந்து D3 டிங்லரான் வந்து இந்த மூவ் வைக்கிறதுனால அவர் என்ன சொல்லிட்டாருன்னா அவர் இன்டென்ஷன்ஸை கிளியராக வெளிப்படுத்திட்டார். கேம் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப நேரம் போக போகுது, நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக விளாட போகிறேன். இது வந்து ஒரு ஸ்கூல் பையன் கூட விளாண்டலாம் ஈஸியாக. இது படிக்கிறதுக்கு பெரிய நம்ம மாஸ்டராகவோ ஒரு இதாக பிளேயராக இருக்குன்னு தேவையில்லை. இதில் வந்து இப்போ C3 வச்சு விளாடுறது தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம் பையங்களுக்கு. C3 வச்சு போய் அட்டாக் பண்ணி இது பண்ணுறது, அதுக்கு வீடியோலாம் போட்டிருப்போம். இதுதான் இட்டாலியன் ஓப்பனிங்கில் உள்ள ஒரு த்ரில்லரான லைன். இது 2 பேருக்குமே தெரியும், நல்லா தெரியும். எப்படி ஈக்குவலைஸ் பண்ணணும்னு தெரியும், எப்படி ட்ரா பண்ணணும்னு தெரியும். அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து ஓல்டு லைனுக்கே போயிருந்தாங்க, பழைய காலத்து லைனுக்கே போயிருந்தாங்க, சிம்பிளாக விளாடுறதுக்கே போயிருந்தாங்க, பொசிஷனல் கேமுக்கே போயிருந்தாங்க. இப்போ 2 பேருமே கரெக்டாக விளாடுறதுனால இப்போ ஒருத்தர் ரிஸ்க் எடுத்தால் நான் என்ன பண்ணலான்னா வந்து நான் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். அவர் வந்து இப்படி அட்டாக் பண்ண போகிறாரு, இவர் வந்து இப்படி டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். ஆனால் 2 பேருமே ஸ்ட்ராங்காக பொசிஷனலாக மெஷின் மாதிரி விளாடுறதுனால இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், இப்படிலாம் விளாண்டா நம்ம தோக்க மாட்டோம்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது படிக்கிறதுனால உங்கள் குழந்தைங்க இல்லை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக விளாட முடியும். அதாவது வந்து செஸ் கேமில் வந்து தோக்காமல் இருக்க தான் டார்கெட், ஜெயிக்கிறது கிடையாது. ஜெயிக்கிறது வந்து என்னென்னா வந்து இது கொஞ்சம் கஷ்டமான கான்செப்ட். நீங்கள் அதை கொஞ்சம் காம்ப்ரஹெண்ட் பண்ணுறது கஷ்டம். அதை நீங்கள் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் காம்ப்ரஹெண்ட் பண்ண முடியும். இப்போ தப்பாக கூட காம்ப்ரஹெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக விளாடுறது ஆப்போனண்ட்டை போய் ஜெயிக்க முடியாது. இது வந்து எப்படின்னா வந்து அவன் கரெக்டாக விளாடுறவனை வந்து ஜெயிக்க முடியாது. அப்படி கரெக்டாக விளாடுறவன் நம்ம ஜெயிக்கன்னா வந்து அது செஸ் கேமே ஃபெயில் ஆகிருக்கும். இத்தனை வருஷ காலம் வந்து தாக்கு பிடிச்சிருக்காது. D3 Knight F6. இப்போ அவன் என்ன பண்ணான்னா வந்து யூ குட் சி நம்ம கேம்பில் வந்து இந்த ஸ்கொயர்லாம் கண்ட்ரோல் பண்ணுதார். இப்போ எத்தனை பீஸ் வந்து பிளாக்குக்கு டெவலப் ஆகிருக்குன்னா வந்து பிளாக்குக்கு வந்து 1 2 3. நான் டெவலப்மெண்ட் எது சொல்லனா வந்து பீஸ் வெளியே வரது சொல்ல. ஒயிட்டுக்கு வந்து எத்தனை பீஸ் டெவலப் ஆகிருக்குன்னா 1 2. ஸோ இப்போ கிளியராக சொல்ல முடியுது. குகைஸ் வந்து கிட்டத்தட்ட எத்தனாவது மூவ், 4வது மூவில் 1 2 3 4 4th மூவ்லே குகைஸ் வந்து பொசிஷன் வந்து ஈக்குவலைஸ் பண்ணிட்டாரு. அப்போ இந்த கேம் வந்து பிளாக் வந்து தோக்க போகிறதில்ல. டிங்லரான் வந்து அவர் வந்து அக்ரஸிவ் மைண்ட் செட்டில் இல்லை, ஆப்போனண்ட்டை அடித்து தோறத்துக்கிறேனுங்க மைண்ட் செட்டில் இல்லை. அவர் வந்து விளாடன்னு ஆசைப்படுதாருங்க தெரியுது. இதை ட்ரா வின் கூட போதும்னு விளாடுதாருங்க. இது வந்து நமக்கு வந்து தெளிவாக புரியுது. இப்போ வந்து நைட் C3 வச்சுட்டாரு. இப்போ இவருக்கும் 3 பீஸ் டெவலப் ஆகிட்டு இப்போ பார்த்தா வந்து இது கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி டெட் எண்ட் பொசிஷன். நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இப்படி பொசிஷன் வந்துட்டா தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, பீஸை ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ சென்டர் கண்ட்ரோல் வந்து 2 பேருமே ஸ்ட்ராங்காக பண்ணுதாங்க, பார்த்தா தெரியும். ஒயிட் எப்படி சென்டர் கண்ட்ரோல் பண்ணுதாங்க, பிளாக் எப்படி கண்ட்ரோல் பண்ணுதாங்க பார்த்தாலே தெரியும். பிஷப் வச்சு சென்டர் கண்ட்ரோல் பண்ணுதாங்க, நைட்டை வச்சு சென்டர் கண்ட்ரோல் பண்ணுதாங்க, நைட் வச்சு பண்ணுதாங்க, இந்த நைட் வச்சு பண்ணுதாங்க, இந்த நைட் வச்சு பண்ணாதாங்க, இந்த பான் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சென்டர் ஃபைட் நடக்கு. அதே போல் பிளாக்கும் வந்து அதே தான் பண்ணுதாங்க. பிளாக் என்ன பண்ணுதாங்கன்னா வந்து இந்த ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணுதாங்க, இதை கண்ட்ரோல் பண்ணுதாங்க, இந்த ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணுதாங்க, இந்த ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணுதாங்க, இதை கண்ட்ரோல் பண்ணுதாங்க. அதே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து சென்டர் கண்ட்ரோல் வந்து பண்ணுதாங்க.
இந்த நைட் வந்து இங்கே அட்டாக் பண்ணுது, நைட் இங்கே கண்ட்ரோல் பண்ணுது, இந்த நைட்டு கண்ட்ரோல் பண்ணுது, இந்த நைட்டு கண்ட்ரோல் பண்ணுது, பிஷப் இங்கே கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ சென்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரெண்டு பேருக்குமே ஸ்ட்ராங்காக இருக்குது. சென்டர் ஸ்ட்ராங்காக இருந்தால் எதுவுமே பெருசாக நடக்காது. ஏன்னா வந்து இவன் அவன் கேம்புகள் போக முடியாது, அவன் இவன் கேம்புகள் வர முடியாது. அட்டாக் வைஸும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், டிஃபென்ஸ் வைஸும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் தி செஸ் பிரின்சிபல். இது சென்டரை கண்ட்ரோல் பண்ணி விளையாடுது, அதுதான் அவங்க ரெண்டு பேருமே பண்ணதாங்க. இது வந்து இன்ஸ்ட்ரக்டிவ் கேம் தான், எப்படி விளையாடணுங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்டிவ் கேமு. ஆனால் வந்து இது வந்து எப்படி ஜெயிக்கணும், எப்படி 4 மூவில் ஜெயிப்பது எப்படி, 2 மூவில் ஜெயிப்பது எப்படி, அதெல்லாம் வந்து சூடோ மோட்டிவேஷன், அது கரெக்ட் கிடையாது. ஆப்பரண்ட் கட்டலாம்டா நீங்கள் யாருமே 2 மூணுலாம் ஜெயிக்க முடியாது. அது வந்து சும்மா வி கேன் ஜஸ்ட் ஃபார் ஃபன் வி கேன் see தட். இப்போ வந்து A6 என்ன பண்ணுறாருன்னா வந்து குகேஷ் வந்து அந்த பிஷப் வந்து இது வந்து உள்ளே போய் உட்காரதுக்கு ஒரு லைன் மாதிரி ரெடி பண்ணி வைக்காரு. ரெண்டாவது வந்து B5 கூட அவர் நினச்சா வச்சுக்கலாம், இது கூட வச்சுக்கலாம். இப்போ டிங்லரன் பிளேடு A4. அவர் நேற்று மதியம் இன்னும் அதே முள்ளே இருக்கார். நேற்று ஃபஸ்ட்டு கேம் மதியே வந்து ஹீ இஸ் கண்ட்ரோலிங் த குயின் சைட். இப்போ குயின் சைடில் வந்து என்ன பண்ணுறாருனா வந்து டிங்லரன் வந்து காட் அ கிரிப். குயின் சைடில் இப்போ மறுபடியும் அவர் தான் டிங்லரன் தான் லீடில் இருக்கார். ஸோ B5 வர முடியாது, இவர் பண்ண ஸ்ட்ராங்காக இருக்குது. Now D6, I like Dingleran's position little better. H6 வச்சுக்கிட்டார். இந்த மூவ் கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய மூவ். ஏன்னா குகேஷ் இஸ் பிளேயிங் பேசிவ்லி, ஹீ இஸ் எக்ஸ்பெக்டிங் ஒயிட் பிளேயர் டு டூ சம் மிஸ்டேக். இது வந்து கொஞ்சம் நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற மூவ். இப்போ இந்த பொசிஷனில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் ஃப்ரம் ஹியர். இப்போ இந்த மூவ் வச்சதுனால இந்த ஸ்கொயர் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், இந்த ஸ்கொயர் வந்து கம்ப்ளீட்லி வீக்காக இருக்கும். அது எப்படின்னா வந்து அது டாக்டிக்கல். லேட்டராக நம்ம கேன்சல் பண்ணும்போது இந்த நைட் வந்து இங்கே போயிட்டு, லேட்டராக நம்ம கேன்சல் பண்ணும்போது அந்த நைட் வந்து இங்கே போயிட்டு இங்கே போய் கூட உட்காந்துக்கலாம். கேன்சல் பண்ணும்போது லேட்டராக அந்த ஸ்கொயர் வந்து ரொம்ப வீக் ஆகிடும். ஏன்னா இந்த பிஷப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டுனா இந்த நைட் வந்து இங்கே போயிட்டு இங்கே போய் கூட உட்காந்து ரொம்ப பயங்கரமாக அட்டாக் பண்ணலாம். கிங் சைடே வந்து உடஞ்சிரும். அதே நேரத்தில் அவன் பானை தரலாமே கூட நம்ம அந்த பானையை அடிச்சு போட்டுருவோம். நைட்டை வச்சு பானை தரலாம், இந்த பானுமே கூட அடி வாங்கும். நைட் இங்கே போகும்போது பானை தரலாம், இந்த இது கூட அடி வாங்கும். ஸோ குகேஷ் வந்து இந்த மூவ் வந்து கிங் சைடை வந்து கொஞ்சம் வீக் பண்ணி தான் வச்சுருக்காரு. அவன் அப்படியாவது அவர் டெம்ப் பண்ணி பார்க்காரு ஆப்பனண்ட்டை. நேற்று டிங்லரன் பண்ண மாதிரி இவர் வந்து ஏதாவது அக்ரஸிவாக வரானா, தப்பு பண்ணதானான்னு பார்க்காரு. ஆனால் அவன் வந்து அதுக்கும் அவர் பண்ணலை. பிஷப் E3 சிம்பிளாக வச்சுக்கிட்டாரு. இப்போ நம்ம அடிக்கலாம், அவங்க அடிப்பாங்க. டபுள் பான் ஆகிட்டு, டபுள் பான் வந்து வீக்னஸாக ஸ்ட்ரென்த்தான்னு கேட்டால் ரெண்டுமே இருக்குது. இப்போ ஓப்பன் லைன்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஒயிட்டுக்கு, டபுள் பான் இருக்கனால தான் ஓப்பன் லைன் கிடச்சிருக்கு. டபுள் பான் இருக்கனால தான் ஓப்பன் லைன் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த பான் வந்து வீக், அதை நம்ம மறுக்க முடியாது. திஸ் பான் இஸ் கம்ப்ளீட்லி வீக். சென்டர் கண்ட்ரோல் வந்து கிடச்சிருக்கு. இன்னொரு பானை வச்சு நம்ம வந்து சென்டர் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ வாலண்டியர்லி அவர் போய் அடிக்கிறதுக்கு அவர் அடிக்காமலே விடலாமே, குகேஷ் அடிக்காமலே விடலாமே. ஹீ நோ நீட் டு டேக். இப்போ நீ அடி அப்படின்னு சொல்லிட்டா இப்போ அவன் அடித்தான்னா வந்து நமக்கு அவர் பான் அடித்து அவர் சென்டர் கண்ட்ரோலில் கிடைக்குமே. ஸோ தட் இஸ் அ பாயிண்ட். பிஷப் E6, he is going for to exchange another bishop. இந்த பிஷப் ஸ்ட்ராங்காக இருக்கனால இவங்க அடித்தானா அதே தான், அதே பாயிண்ட். அவருக்கு ஓப்பன் லைன் இதெல்லாம் கிடைக்கும், சென்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகும். ஸோ ரெண்டு பேருமே அடிக்கலை. இவர் வந்து நீங்கள் கருணாஸ் காமெடி மாதிரி டீ ரொம்ப சூடாக இருக்குல்ல கோவிந்தா, ஆமாம் கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நைட் வரைக்கும் டீயை குடிக்காமலே இருப்பாங்க காலையில். ஏன்னா டீயை முதல்ல குடிச்சு முடிச்சுட்டு காசு கொடுக்கணும். இந்த மாதிரி பேட் எடிக்கேட்லாம் நம்ம செஸ் கேமில் கிடையாது, குட் எடிக்கேட் தான் உண்டு. இருந்தாலும் ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஐ எம் டெல்லிங் திஸ் பாயிண்ட். பிஷப் வச்சு அடித்தா பான் வச்சு அடிப்பாங்க. யார் அடிக்கானோ அவனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்லைட் மைனஸ் ஆகும். அந்த ஸ்லைட் மைனஸ் கூட ரெண்டு பிளேயர்லையுமே அக்செப்ட் பண்ண ரெடியாக இல்லை. ரெண்டாவது ரெண்டு பேருமே ரிஸ்க் எடுக்க ரெடியாக இல்லை. குகேஷ் வந்து ரிஸ்க் எடுத்து போக்க ரெடியாக இல்லை. டிங்லிரன் வந்து ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் எடுத்து ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் லீடில் தான் இருக்கார். இதில் போய் ஏதாவது ஒன்று ரிஸ்க் எடுத்து இருந்தால் ஒன்று மாட்டிக்கிட்டுனா பிரச்சனை ஆயிரும். அதனால் ஹீ இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் த ரைட் டைம். அப்போ இந்த வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் கேம் வந்து நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணலாம். இதில் வந்து கேமை விட வந்து இந்த சைக்காலஜி வின் பண்ணுறது, இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸுமே வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் ப்ரெஷர் ஹெவியாக இருக்கும். அதனால் ட்ரைனிங் டைம் விளாடும்போது சில்ட்ரன்ஸ் வந்து ப்ரெஷர் இல்லாமல்
கேம் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுங்க. இந்த மாதிரி பெரிய டோர்னமெண்ட் விளையாடும்போது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் நிறையா வந்துடும். நீங்கள் ஃப்ரீயாக விளையாடும்போது உண்மையிலே நல்லா யோசித்து விளையாண்டா அந்த மாதிரி ப்ரெஷர் டைம்லேயே நம்மளால் ஃபோக்கஸ்டாக விளையாட முடியும். இல்லைன்னா அந்த மாதிரி ப்ரெஷர் டைமில் பிரச்சனை. இப்போ உண்மையிலே எல்லா பெஸ்ட் அட்வைஸ் வந்து செஸ்ஸுக்கு வந்து என்ஜாய் பண்ணி நல்லா விளையாடுது. ஏஆர் ரகுமான் மாதிரி ஒரு டிசிப்ளின்டாக இருந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்காக எய்ம் பண்ணுது. ஆர் மெனி அப்துல் கலாம் மாதிரி, காமராஜர் மாதிரி ஒரு உண்மையான ஒரு வெற்றியை நோக்கி போராடுது. அதான் வந்து முக்கியமான பாயிண்ட் செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து. ஓகே, A5 இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா குயின் சைடு வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டார். ஹி இஸ் கண்ட்ரோலிங் குயின் சைடு கம்ப்ளீட்லி. இப்போ பிளாக் பொசிஷன் வந்து கிராம்ப்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பான் வந்து வீக்னஸாக ஸ்ட்ரென்த்தாங்கிறது நம்ம விளாடதை வச்சு தான் தெரியும், போக தான் தெரியும். நம்ம இந்த பான் வந்து இப்படி இருக்கனால இந்த ரூக் வந்து டை டவுன், அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். காலம் ஃபுல்லாக அந்த ரூக் வந்து அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அந்த பானை கொடுத்துட்டா கூட சம்டைம்ஸ் அந்த அட்டாக்லாம் கூட வரும். ஸோ இது வந்து கிளியராக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் தான். இந்த பான் வந்து ஸ்ட்ரென்த்தா இல்லை வீக்னஸா அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் நம்ம பார்த்துட்டே இருக்க வேண்டிய பாயிண்ட் தான். டிங்லிரான் வந்து வேறு சென்டர் கமிட்மெண்ட் எதுவுமே பண்ணல. லாஸ்ட் கேம் இப்படி தான் பண்ணார். ஆப்போனண்ட் தான் உன்னவா வந்து விளாடு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அவர் இதாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிஷப் C4 குகேஸ் எக்ஸ்சேஞ்சு. இப்போ வந்து குகேஸ் வந்து என்ன டீக்கு காசு கொடுத்தாரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணனால இப்போ டிங்லிரான் பொசிஷன் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு கொஞ்சம் ஸ்கொயர்ஸ்லாம் வந்து பார்த்தா தெரியும். இந்த பான் டபுள் பான் தான். இப்போ இந்த பான் வீக் ஆகிட்டு ஒன் கேன் சி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. நைட்டு வந்து இதை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த நைட் வந்து பேசிவ் நைட். நான் இதை எப்படி பேசிவ் நைட்னு டிஃபைன் பண்ணதுன்னா இந்த நைட் வந்து இதை காப்பாற்றிட்டே இருக்கணும். அப்போ வந்து யாரை நான் ஆக்டிவ்னு சொல்லுவேன், இவரை வந்து ஆக்டிவ் நைட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா இவர் வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. எப்பவும் அட்டாக் பண்ணதவர் வந்து ஆக்டிவ் பர்சன், டிஃபெண்ட் பண்ணதவர் வந்து பேசிவ் பொசிஷன். டிஃபெண்ட் பண்ணதவருக்கு வந்து ஃப்ரீடம் இருக்காது. அட்டாக் பண்ணதவர் வந்து அவர் நினச்சா சுவிட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நான் அட்டாக் பண்ண விரும்பலப்பா, நான் வேறு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு இடத்துக்கு வேணால் போகலாம். ஸோ இது ஒரு டெஃபனிஷன். நம்ம இந்த மாதிரி நிறையா இன்ஸ்ட்ரக்டிவான பாயிண்ட் வந்து நம்ம இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் கேம் வைஸ் வந்து நீங்கள் டாக்டிக்ஸ் அதெல்லாம் கற்றுக்கணும். நம்ம அது தட் வி வில் see in some other different வீடியோ. அதுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன், கேம் வீடியோலாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் உட்காந்து சீரியஸாக உட்காந்து பார்த்தா புரியும். நான் அந்த கேமே ஐ வில் எக்ஸ்பிளைன். என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் விளாட வச்சு நான் அந்த கேம் வீடியோலாம் போட்டிருக்கேன். ஐ வில் எக்ஸ்பிளைன் தட் ஆல்சோ. கேசல் அண்ட் இப்போ பெர்ஃபெக்ட் பொசிஷன். இப்போ இதில் என்ன சொல்ல, நான் யார் ஜெயிக்கணும் வச்சுமா, நான் வேணால் பயாசிஸ் படி வேணால் சொல்லலாம். இப்போ நான் குகேஸ் ஜெயிக்கணும்னு நினச்சதா பயாசிஸ் படி என்ன நினைச்சா உலகலாம். இல்லைன்னா வந்து இவன் டிங்லிரான் ஜெயிக்கணும்னு நினச்சதா ஒன்று சொல்லலாம். ஆனால் வந்து போத் ஆஃப் தம் எக்ஸாக்டிங் ப்ரெஷர். லெட் மீ சி த ப்ரெஷர் ஃப்ளோ, ஹவ் ப்ரெஷர் இஸ் ஃப்ளோவிங். இப்போ நம்மளால் வந்து இந்த டயகனில் வந்து நியூட்ரலைஸ் பண்ணி தான் வச்சுருக்கானுங்க ரெண்டு பேரும். இந்த நைட்டையும் ரெண்டு பேரும் கட்டி தான் வச்சுருக்கானுங்க. அவனும் அந்த ஸ்கொயர் அட்டாக் பண்ணால் இவன் அந்த ஸ்கொயர் அட்டாக் பண்ணான். இந்த நைட்டையும் அவனை கட்டி தான் வச்சுருக்கான், இந்த நைட்டையும் கட்டி தான் வச்சுருக்கான். டிங்லிரானோட இந்த பான் கொஞ்சம் நல்லா மூவ் ஆகிருக்கு. நம்மளோட இந்த பான் நல்லா மூவ் ஆகிருக்கு. டிங்லிரானோட பான் நல்லா மூவ் ஆகிருக்கு. குகேஸ் வந்து கொஞ்சம் பேசிவாக இருக்க மாதிரி இருக்குது. இதை தாண்டி நான் என்ன கூற இந்த பொசிஷனில், இது ஏன்னாச்சும் பிளான் வேணால் நான் சொல்லலாம். என்ன பிளான் சொல்லலாம்னா வந்து என்னென்ன நடக்கும்னு பிளான் வேணும்னு நான் சொல்லலாம். ஐ கேன் டெல் யூ த பிளான்ஸ். இப்போ வேறு மூவ் வச்சு இந்த மூவ் வச்சா இப்படிலாம் பிளான் இருக்குது, இப்படி ஐடியாஸ் இருக்குன்னு சொல்லலாம். தட் ஐ வில் கவர் இன் சம் ஓப்பனிங் வீடியோஸ். இந்த வீடியோவில் கவர் பண்ணால் அது 3-4 மணி நேரம் போயிடும். பிஷப் C5. நான் டிங்லிரானும் வந்து முடிவு பண்ணிட்டாரு பானை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து ஒரு மாதிரி சரண்டர் மாதிரி தான் தெரியுது. மேபி he is not ready to play, he is not ready to meet knight G4. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி B3 சும்மா ஏதோ ஒரு மூவ் இன்னும் வைக்க சும்மா வைக்கன்னா இந்த மூவ் அவர் மீட் பண்ண ரெடியாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஹிஸ் எக்ஸ்சேஞ்சிங் த பிஷப். இப்போ இவனும் அடிச்சிட்டாங்க. இப்போ வந்து நம்ம என்டையர்லி டிஃப்ரெண்ட் பொசிஷன் இந்த போர்டு. இப்போ நிறைய டைமில் வந்து செஸ் கேமில் வந்து ரிசல்ட் எப்படி டிசைட் ஆகும்னா ஒரு பிளேயரோட இன்ட்யூஷன்ஸ்னாலேயோ பொறுமை இல்லாமல் விளாடுறதுனால தான் நிறைய டைமில் வந்து ரிசல்ட் வந்து டிசைட் ஆகும். இப்போ யார் வேணாலும் என் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்லிட்டு அட்வைஸ் வந்து யார் வேணாலும் இப்படிப்பட்ட பொசிஷன் ரீச் ஆகிடலாம், யார் விளாட்ணும் ரீச் ஆகிடலாம். ஆனால் இதுக்கப்புறமும் பொறுமையாக விளாண்டு போர்டில் உட்காந்து தப்பு பண்ணாமல் அந்த ஒரு ப்ராப்பராக ஒரு பொறுப்போடு உட்காந்து விளாண்டு கடைசி வரைக்கும் தப்பிச்சு ட்ரா பிடிக்கிறது வந்து ஒரு பெரிய சாதனை. அதே நேரத்தில் ஆப்போனண்ட் தப்புன்னா அதை கண்டுபிடிச்சி அதை ஜெயிக்கிறது வந்து ஒரு பெரிய சாதனை.
இப்படிலாம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அது ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களால் வந்து கிரேடு 9, 10, 11, 12 போகும்போது உங்கள் எஜுகேஷனில் கஷ்டமாக வர சப்ஜெக்ட்லாம் நல்லா படிக்க முடியும். இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு பார்க்க விளையாடுறது வைக்கிறதுலாம் அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா இப்போ பின்னால் வந்து நம்ம சினிமாக்காரங்க நல்லா போனால் அப்புறம் அப்பவும் வந்து யூ வில் கெட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நாலேஜ். அதில் எல்லாமே நாலேஜ் தான், உலகத்தில் எல்லாமே லேர்னிங் தான், எல்லாமே நாலேஜ் தான். ஓகே, தட் டைம் யூ வில் கெட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நாலேஜ். ஓகே, B3 now ஒயிட் பொசிஷன் வந்து ஸ்லைட்டில் பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பிளேயர் who can play for win is white. ஏன்னா வந்து இந்த பான் கொஞ்சம் வீக்காக இருக்குது, குகேஷோட திஸ் பான் வீக்காக இருக்குது. அவர் B6 தள்ள முடியாது, தரலாம் வந்து கேம்பே வீக் ஆகிடும், என்டையர் கேம்பே வீக் ஆகிடும். வி கேனாட் ப்ளே B6. ஏன்னா அடிச்சு முடிச்ச பிறகு பார்த்தா அந்த கேம்ப் எல்லாமே வீக் ஆகிடும், இந்த கேம்பே உடஞ்சிரும். ஸோ இந்த சைடே உடஞ்சிரும். ஸோ அகெயின் ஹீ காட் அ குயின் சைட் லீடு. டிங்லரான் வந்து ஒரு மாதிரி குயின் சைட் லீட் எடுத்துக்கிட்டே விளாண்டுட்டே இருக்காரு. தெரியல எவ்வளோ பெரிய ஷாக் வந்து வரக்கூடிய கேமில் கிங் சைடில் கொடுக்க போகிறான்னு தெரில. அதே போல் குகேஷும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயர் தான். ஒரு மாதிரி பொசிஷன்லாம் கிடச்சா கம்ப்யூட்டர் பிளே தான். பிறகு டிங்லரானாலும் தப்பிக்க முடியாது. எனக்கு மடக்கெல்லாம் மாட்டினா வந்து 2 பேருமே விட மாட்டாங்க. டிங்லரானுக்கும் ஒரு பயங்கரமான ஸ்ட்ரென்த் உண்டு, ஒரு இங்கிலீஷ் ஓப்பனிங் இந்த மாதிரி ஓப்பனிங்லாம் ஒரு பயங்கரமான ஸ்ட்ரென்த் உண்டு. குகேஷுக்கும் வந்து ஒரு மாதிரி எண்டு கேம்லாம் பயங்கரமான ஸ்ட்ரென்த் உண்டு. நம்ம அந்த இதுக்காக தான் செஸ் வேர்ல்டே எக்ஸைட்டடாக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஒரு கேம் பார்க்க தான். குயின் D1 குகேஷ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஓரளவுக்கு எண்டு கேம் போகலாங்க மாதிரி இப்போ வராரு. அவன் ரூக் D8 வச்சான், இங்கே வச்சான் ரூக் C1 வச்சான். நான் ஏதோ யுவான்சுக் மாதிரி விளாட போகிறாப்புல அன்றைக்கி டிங்லரான வந்து ஏதோ ஒரு சூப்பர் ஃபன் இருக்குது, எக்ஸான்ட்ரிக்காக ஒரு மாதிரி விளாண்டு ஏதோ ஒரு பெரிய லெசன் காத்திருக்கு. இன்றைக்கி வீடியோ பயங்கரமாக போட்டலான்னு நினச்சேன். இன்னொரு 3-4 மூணு கழிச்சு தலைவர் பின்னாலே வந்துட்டார், ரூக் D1கே வந்துட்டார். எல்லோரும் சூனா பணம் ஆக முடியுமாடா அப்படின்னு ஆகிட்டு, எல்லோரும் யுவன்சுக்கு ஆக முடியுமா? யுவன்சுக்கு ஓகே, அவர் 2013 கால்சனை யுவன்சுக்கும் கிராம்லிக்கும் 2013 கேண்டிடேட்ஸில் விரட்டிட்டு இருந்தானுங்க. ஓகே, இது ஏன்டால் வேர்ல்டு சாம்பியன் ஆகலை, இருந்தாலும் வந்து வெரி கிரியேட்டிவ் அண்ட் நான் காம்ப்ரமைசிங் செஸ் ஃபைட்டர்ஸ். இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் பற்றி அவங்க ரொம்ப ஒரி பண்ண ஆட்கள் கிடையாது. நைட் D4, நைட் நல்ல இடத்துக்கு வருது. இப்போ நம்ம அடித்தா நான் சொன்ன மாதிரி தான், கர்னர்ஸ் எக்ஸாம்பிள் தான். டீ ரொம்ப சூடாக இருக்கலாம் எக்ஸாம்பிள் தான். இப்போ நம்ம அடித்தா அவன் அடிச்சுக்கிடுவான், அவன் பான் டபுள் பான் சரியாயிட்டு. இப்போ இது இன்னும் இப்போவும் ஈக்குவல் பொசிஷன் தான். இப்போ அவன் 95 வைக்கலாம், நம்மளால் அடித்தா பான் விழுந்துடும். இந்த பான் ஃப்ரீ பான் கிடையாது. நிறைய டைம் நம்ம ஸ்டூடெண்ட் பூரா வந்து ஒரு மூவ் திங்க் பண்ணிட்டு எதையாவது ஒன்று அடிச்சிடுவானுங்க, அடிச்சுட்டு பிறகு தான் பிரச்சனையில் மாட்டிட்டு இருப்பானுங்க. ஆனால் இது ஈக்குவலான பிரச்சனை தான், இது ஒன்றும். அப்போ அவன் பானும் போயிடும். இப்போ ரூக் E5 கூட அடிக்கலாம். இப்போ ஒயிட் பொசிஷன் நல்லா ஆகிட்டு. மேக்னஸ் கால் இது இந்த கேம் கிடையாது, இது சச்சுமா சப்ளைன் நான் பார்த்துட்டு இருக்குது. மேக்னஸ் கால்சன்லாம் இப்படி என்னதையாவது ஒன்று தள்ளிட்டு போயிடுவாப்புல, அப்புறம் கூட்டு போயிட்டு எண்டு கேம் வச்சுக்கிட்டு 9-9 அடிச்சு ஜெயிச்சுட்டு வந்துடுவாப்புல. இப்போ இது இந்த பொசிஷன் பிளாக்கு தான் நல்லாயிருக்கு, ஒயிட்டுக்கு நல்லா இல்லை. இது பார்க்க வந்து பிளாக்கு தான் ஸ்லைட்டாக பெட்டராக இருக்குது. இப்போ கால்சன் வந்துட்டு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்குள்ளே போயிருப்போம். அவனோட டேஸ்ட் வந்து வித்தியாசமானது. அவர் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி தலைவரோட டிசிஷன் மேக்கிங் ஸ்டைலே பயங்கரமாக இருக்கும். அவர் காஸ்பரா வந்து அக்ரெசிவாக டிசிஷன் மேக்கிங் பண்ணுவார், பாபி ஃபிஷர் வந்து யூனிவர்சலாக பண்ணுவார். எது கரெக்டாக இது எப்படி டிஃபைன் பண்ணி தெரில அவங்களோட ஸ்டைல்லாம். ஓகே, இப்படி பொசிஷனை வச்சு கூட பிளாக் வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம், அது பிளாக் பிளேயர் விளாண்டா. ஆனால் அவங்க எப்படிப்பட்ட பொசிஷன்லாம் போகலை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா 2 பேரும் நான் சொன்னது ஒரு சில 2 சைடு தப்பு இருந்துன்னு சொன்னேன். இந்த மாதிரி பொசிஷன் போவாங்கன்னு சொன்னேன், ஆனால் இப்படி போவாங்கன்னு நான் சொல்லலை. நைட் D1 பின்னால் போயிட்டான், இது ஒரு நல்ல பிளான், பயங்கரமான பிளான். நைட்டை ரிட்ரீட் பண்ணிவிட்டு D3 போகிறது ஒரு ஐடியாவாக இருக்கலாம். ஆனால் D3 இப்போ உடனே போக முடியாது. இப்போ உடனே போனால் நைட்டுக்கு உள்ளே ஜம்ப் ஆயிரும். ஸோ உடனே D3 போகிறது ஐடியா இல்லை, அது டாக்டிக்கல் ஷார்ட் ஆகிரும். நாங்கள் போகிறது லேட்டரான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போகிறது ஒரு ஐடியா. இப்போ என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் எண்டு கேமில் போய் ஓப்பனிங் போய் முதல்ல இருந்தே ஸ்கொயர் கண்ட்ரோலு ஃபீஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறது, ரெடி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ செஸ் விளாட வந்து ரொம்ப பேஷன்ஸ் தேவை. நமக்கு பேஷன்ஸ் இல்லை, நம்ம அக்ரெசிவான ஆட்கள் அப்படின்னா எனக்கு எப்படி என்ன சஜஸ்ட் பண்ணுன்னு தெரியலை. ஓகே, ரூக் D6, கிங் F1, G6. இவன் 2 பேருமே எண்டு கேம் தான். கிங்கை வெளியே எடுக்கிறது தான் நம்மளால் ரெடி பண்ணிகிட்டு இருக்காப்புல.
கிங்கை வெளியே எடுத்துகிட்டு வந்தால் சன்ரைஸ். இவங்க 2 பேருமே இப்போ எண்டு கேம் போகிற மூடுக்கு வந்துட்டாங்க. எண்டு கேமில் வந்து கிங் வந்து ரொம்ப நல்ல பிளேஸில் இருக்கணும். இப்போ இவன் கிங் எடுத்துகிட்டு வந்துட்டான் சென்ட்ரல் நோக்கி. ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டா எண்டு கேம் போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ரூக் D1. இந்த ரூக் பின்னால் வந்துட்டு திஸ் மேட் மீ பிட் அப்செட். இப்போ பொசிஷன் வந்து டெட் ட்ரா. நீங்களே பார்க்கலாம் 2 பேருமே கரெக்டாக எல்லா ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கான். இப்போ ஒரு 2009லேயே ஒரு கல்ச்சர் ஸ்டார்ட் ஆகிட்டு. இப்போ பெரிய பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் வயசானவர்கள்லாம் சின்ன பேண்டடு மைனஸ் பொசிஷன் வச்சுட்டு ட்ரா பண்ணிக்கலாமாடா அப்படின்னா சின்ன பேலாம் போடான்றான். செஸ் பிளேயர்லாம் ஃபீஸ் எல்லாம் கொடுத்துட்டு ட்ரா பண்ணிக்கலாமாடா அப்படின்னா ஓடான்றான். இப்போ இந்த மாதிரி பொசிஷன்லாம் அந்த பையன் தெரியும், அவங்களுக்கு தெரியும். இப்போ பிரகனந்தா இவெல்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது நான் வைஷாலி வந்து 2012 சென்னை ஓப்பனில் நான் ஜெயிச்சிருக்கேன். அதனால் எனக்கு இந்த பிள்ளைங்களோட ஆட்டிடியூட் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். இவங்க வந்து எப்படின்னா வந்து இந்த மாதிரி பொசிஷன்லாம் கிடச்சா அவங்களுக்கு தெரியும் தோக்கக்கூடாதுன்னு தெரியும். ஃபஸ்ட்டு அவங்க வந்து தோக்காமல் விளையாடுறது எப்படிங்கிறது தெரியும், ஜெயிக்கிறது 2வது. தோக்காமல் விளாண்டாலே என்ன ஆயிரும்னா ஆப்போனண்ட் வந்து கொஞ்சம் ஹையர் ரேட்டட் பிளேயராக இருந்தால் பாயிண்ட் போயிடும். அதனால் ஆப்போனண்ட்டுக்கு வந்து இது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். அவர் என்ன பண்ணோம், ஜெயிச்சு அவனுக்கு கோச்சாக இருப்பார். பேரண்ட்ஸு கொடுமைங்க எல்லோரும் பயங்கரமாக இருக்கும். வெளியே இருந்துட்டு அவர் பெரிய கோச்சுன்னு சொல்லிட்டாரு, ஜெயிக்க மாட்டேங்காரு, ரொம்ப நேரமாக யோசிக்கிட்டே இருக்காரு. அது ஒரு நார்மலாக எல்லோரும் ஃபாலோசிஸ். இது ஜோக்காக சொல்லுதேன், தப்பாக புரிஞ்சுக்கிட்டது நிறைய விதத்தில் தப்பாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, அதிலே இது வேண்டாம். we are moving out of the topic. Now rook D8, he doubled the rooks. now பார்த்தா குகேஸ் பொசிஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்க மாதிரி இருக்குது. ஆனால் பட் அகெயின் இட் குட் பேக் ஃபயர். நான் முன்னால் சொன்ன மாதிரி த ரீசன்ஸ் லைக் பான்ஸ்லாம் வீக்காக இருக்கனால இட் குட் பேக் ஃபயர். ஆனால் 2 பேருமே வந்து வின்னுக்கு விளாட முடியாது. இதுதான் ட்ரூத். இந்த சீக்ரெட் ஆஃப் சென்னை செஸ் டெவலப்மெண்ட்டே வந்து என்னென்னா வந்து இந்த ட்ரா மேக்கிங் டெக்னிக்ஸு, இந்த ஹையர் லெவல் டிஃபென்சிவ் டெக்னிக்ஸு, அது பிறகு ஒரிஜினல் கால்குலேஷன், இதுதான் வந்து நம்ம ஆட்கள் சென்னை பிளேயர்ஸ் இன்றைக்கி இவ்வளோ பேர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக விளாண்டு இந்த அளவுக்கு போகிறதுக்கு வந்து ஒன் ஆஃப் த பிக் ரீசன். லாட் ஆஃப் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் டெடிகேஷன், அது வந்து ஒன் ஆஃப் த பிக் ரீசன். இப்போ கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்த பிறகு எவல்யூஷன் எல்லாமே மாறிட்டு, ஏர்லியர் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் முன்னாள் உள்ள ஜென்ரேஷன் வந்து ஒரு பெரிய பிளேயர் வந்து சின்ன பிளேயர்கிட்ட எந்த பொசிஷனை காட்டினாலும் வந்து இது வின்னிங் பொசிஷன் அப்படி இப்படின்னு பொய்யா சொல்ல முடியும். இப்போ அப்படி சொல்ல முடியாது. இப்போ உள்ள இதில் வந்து we could evaluate. ஸோ தட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஈவன் நம்மளால நகமுரெல்லாம் ஸ்டைனின்ஸ் கேமே எடுத்து வச்சு ஸ்டைனின்ஸ் எழுதின புக்கு எடுத்து வச்சு கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. தட் அண்ட் ஆல் ஹையர் லெவலில் அது ஒரு ஆக்டிவான ஒரு சர்காசம். அது வந்து டாக்ஸிக் இல்லை, ஒரு ஹெல்த்தியரான காமெடி தான். அது டார்க் காமெடி தான். ஓகே, அவருக்கு ஏதோ கண்டுபிடிக்க முடியாத தப்பா வந்து நகாமுரா கண்டுபிடிச்சி அதை வந்து கிளியர் பண்ணித்தாரு, அவ்வளோதான். நான் F3. இப்போ ஒயிட் பொசிஷன் வந்து எங்கேயுமே குறை சொல்ல முடியாத மாதிரி இருக்குது. பிளாக் வந்து எங்கே போய் வந்து இந்த கேம் 2 பேரும் உட்காந்து விளாடலாம். இட் வில் கோ வெரி லாங். இது வந்து இன்கேஸ் வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் மேட்சாக இல்லாமல் 2 பேரும் வந்து ஒரு வித்தியாசமான என்வரன்மெண்ட்டில் விளாண்டா கண்டிப்பாக 2 பேருமே விளாண்டுருப்பாங்க. பட் இது ரிசல்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 கண்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்களால திஸ் கேம் தி பட் இட் didn't take that much risk. King G7, King F2, H5, Knight E2. இப்போ கிட்டத்தட்ட கேம் முடிஞ்சிட்டு 2 பேரும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டாங்க 3 times. அவர் பண்ண பண்ணார், இவர் பண்ண பண்ணார், இவர் பண்ண பண்ணார். இதில் என்னென்னா வந்து அதே கருணாஸ் வெற்றி காமெடி தான். யார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதானோ, யார் ஒத்துக்கிட்டானோ அவன் வந்து கொஞ்சம் பின்னா போக வேண்டியிருக்கும். ஸ்லைட்டாக அவன் பொசிஷன் வந்து மைனஸ் ஆகும். அதுக்கு பிறகுமே வந்து கேம் கண்டினியூ ஆகும்போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அவர் 2 பேரும் அடுத்து வந்து இன்னொரு பிரச்சனைனா நாளைக்கு அடுத்து 3வது கேம் ரெடி ஆகணும். இன்றைக்கே உட்காந்து எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி இன்றைக்கே உட்காந்து எல்லாம் இது பண்ணிட்டா வந்து 3வது கேம் போகிறது கஷ்டம். ஆனால் இந்த இடத்துல வந்து கேஸ்பரோவோ இல்லை கால்சனோ இல்லை ஃபிஷரோ இருந்தால் அகராதி பிடிச்சி போயிருக்க விட்டுருக்க மாட்டாங்க. 2 அவனுக்கு இருந்தால் கண்டிப்பாக வந்து முதல்ல இந்த மாதிரி பொசிஷன் போக மாட்டான். 2வது அவனுக்கு வந்து தே வில் கீப் சம்திங் ஹையர் தேன் எவ்ரி திங். மேபி ஈகோ, மேபி தேர் நாலேஜ், சம்திங் தே வில் கீப் இட், ஆர் மேபி செஸ். அதனால் அவனு வந்து தே மேபி ஆனால் அவங்களுமே கூட இந்த மாதிரி ட்ரா டிவிஷன் கூட போயிருக்கலாம். நிறைய போயிருக்காங்க, டோர்னமெண்ட்டில் போயிருக்காங்க. ஓகே, லெட்ஸ் சி தோஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் கேம்ஸ் ஆல்சோ லேட்டர். இந்த கேம் இன்றைக்கி முடிஞ்சது, அவ்வளோதான் ட்ரா.
2 பேருமே ரிப்பீட் பண்ணிக்கிட்டாங்க. செஸ் கேமில் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ட்ரா இருக்குது. இது வந்து 1 டைப் ஆஃப் ட்ரா. இப்போ நம்மளால் அடித்தா குகேஸ் அடிச்சு விட்டா அவன் நைட் வச்சு அடிப்பான். இப்போ இதுவுமே வந்து ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த பொசிஷனுமே வந்து 2 பேருக்குமே நல்லா இருக்குது. என்னோட பார்வையில் வந்து ஒயிட்டுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா பான் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சாலிடாக இருக்குது. பிளாக்கோட பான் வந்து கொஞ்சம் டபுளாக இருக்குது. என்னோட ஒப்பீனியன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். கம்ப்யூட்டர் வந்து பொசிஷனாக ட்ரான்னு தான் சொல்லுது. அதனால் நானும் ப்ரூவ் பண்ண முடியாது, எனக்கு தப்புன்னு சொல்லவனும் ப்ரூவ் பண்ண முடியாது. அது விளாண்டு பார்த்தா தான் வரும். ஓகே, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பான்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ரெண்டாவது இந்த பான் ஸ்ட்ராங்காக இருக்குது. கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. நைட்ஸ் வச்சு ப்ளே பண்ணலாம். ஓப்பன் ஃபைல் 11 டைம் ஓப்பன் ஃபைல் இருக்குது. பிளாக் பிளேட்டையும் ஓப்பன் ஃபைல் இருக்குது. ஓகே, திஸ் கேம் என்டர் பண்ணி ட்ரா. நம்ம இன்றைக்கி 3வது கேம் வந்து நம்ம 3வது கேமில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம். 3வது கேம், இந்த கேம் வந்து நான் கண்டிப்பாக 100% ஷுவர் ஐம் டெல்லிங். இந்த கேம் 3வது கேம் வந்து இது ஒரு புது வெரைட்டியாக தான் இருக்க போகுது நமக்கு வந்து. நேற்று ஃபஸ்ட் கேம் ஒரு மாதிரி இருந்தது, செகண்ட் கேம் ஒரு மாதிரி இருந்தது, இன்றைக்கி 3வது கேம் ஒரு மாதிரி இருக்குது. ஒரு செஸ் பிளேயருக்கு வந்து இது எல்லாருமே நம்ம பிளேயர்ஸ் மாதிரி தான் இருந்தாலும் வந்து குகேஷ் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி விளாடுவாருன்னு ஐ ஹோப். ரொம்ப இது பண்ணி விளாடுறதுக்கு ஹி மே ஷோ ஹிஸ் ஃபுல் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஃபுல் எனர்ஜி. இப்போ எல்லா டிஃப்ரெண்ட் ரிலீஜன் பீப்புள்ஸ்லாம் வந்து செஸ் பார்க்காங்க ஆன்லைனில். ஸோ பிகாஸ் சிம்பிளி நான் தமிழ்காரங்கனால நான் குகேஷ் சப்போர்ட் பண்ண போகிறேன்னு சொன்னால் வந்து ஐ எம் நாட் அன் கைண்ட் ஆஃப் குட் ஹியூமன். ஸோ வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் செஸ். ஜென்ஸ் உனாஸ் மாஸ், வி ஆல் ஆர் ஒன் ஃபேமிலி. தேங்க்யூ, பாய்.